சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உங்களையும் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட வாழ்த்துவதில், தோத்திரங்களை செலுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே ஜனங்கள் அநேகம் பேர் அநேக யோசனையோடு, அநேக கேள்விகளோடு, அநேக எதிர்பார்ப்புகளோடு எதையோ தேடி எதையோ செய்து ஓடிக்கொண்டிருக்கிற காலங்களிலே கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கூட சின்ன சின்ன ஆசிலேஷன் அப்பப்ப ஆய்கொண்டிருக்கிறபடினால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தாட்டை சில வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் ஊடாகவும் தைரியத்தின் வார்த்தையின் ஊடாகவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். சந்தோஷம் தானே? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப சுருக்கமாகவே இந்த நாளிலே வார்த்தை பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, இந்த ஊழியத்திலே படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, பார்வையற்றோர்களுக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவை பெண்களுக்கும் செய்கின்ற நலத்திட்ட பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசினாலே என்ன புத்தகம்? வாக்குத்தத்த புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம். அப்படித்தானங்க? எசேக்கியா மரண வேளையிலே கடந்த போது கூட யாரை அழைத்தார்? ஏசாயாவை. பைபிள் படிக்கிறவங்க தைரியமா சொல்லலாமே, ஏசாயாவை அழைத்தார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் எத்தனாவது அதிகாரம்? 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தவர். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தும் சில நேரங்களில் ஆன்சிலேஷன், சில குறைவுகள் நம்மிடத்தில் இருக்கிறபடினால் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தானே நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்து பிறப்புக்கும் சொல்லுங்க, தைரியமா சொல்லலாம். ஆமென். அதனால தான் அவர் அங்கேயும் சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, இவர் என்னுடைய மீட்பர், எனக்காகவும் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பேர் என்னங்க? என்னுடைய பேர் என்னங்க? மோசஸ் மாரியப்பன். அப்ப மாரியப்பன் எங்கிருந்து வந்தாரு? முன்னாடியே வந்துட்டாரு. ஆனா எங்கிருந்து வந்தாரு? எங்கிருந்து வரணுமோ அங்கிருந்து வந்தாருன்றீங்க. ஒரு பிரஜாதிகளின் வழக்கத்திலே, பாரம்பரியத்திலே, சிலைகளை செய்கிற வழிபாட்டு குடும்பத்திலே சிலை செய்கிறவருக்கு மகனாக பிறந்தவன் தான் இந்த மோசஸ் மாரியப்பன். ஆனால் என்று பிரித்தெடுக்கப்பட்டு எனக்காக வந்த இரட்சகரை, எனக்காக வந்த மீட்பரை, எனக்காக வந்த ராஜாதி ராஜாவை அறிந்து அவர்தான் தேவன் என்று சொல்கிறேனோ, அன்றிலிருந்து இன்று வரை என் குடும்பத்தை நான் போஷிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்துல நீங்க எங்கே போனாலும்
ஏதாவது ஒரு உருவங்களை, ஏதாவது ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸ், த சிம்பிள் கிரியேட் பண்ணி அதை கடவுள் என்று சொல்லி, அதை கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று சொல்லி, அதை காட்டி என்ன செய்வார்கள்? வணங்குவார்கள். ஆனால் எங்கேயும் போகாதீங்க, இருக்கிற இடத்துல இருந்து நீங்க தேடுங்க. இந்த உலகத்தில் முந்தினவரும் நானே, பிந்தினவரும் நானே, மீட்பரும் நானே, இரட்சகரும் நானே, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. இது அறிஞ்சிரும். சில கனமான போராட்டங்கள், சில கனமான சுகவீனங்கள் வரும்போது சில காரியங்களை கிறிஸ்தவர்களும் கூட தேடி போறாங்க. உண்மையா பொய்யா? ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், அப்படி போய் எந்த ஆசீர்வாதத்தையும் நான் கண்டதில்லை. எங்க அப்பா என்னை பெற்றவரை கூட இழந்ததுதான் உண்மையை தவிர வேற ஒன்றையுமே காணவில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் இவர்தான் கர்த்தர், இவர்தான் முந்தினவர், இவர்தான் பிந்தினவர், இவர்தான் எனக்காக வந்தவர் என்பதை அறிந்தார். அந்த அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தெரிவிக்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க, வசனத்தை விட்டுறாதீங்க. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதலாக, பூர்வ காலத்து அதாவது முற்பிதாக்களை நான் ஸ்தாபித்தது முதலாக, என்னை போல எதையாகிலும் வரவழைத்து, என்னை போல எதையாவையும் வரவழைத்து, இனினதென்று முன்னறிவித்து, இன்னதென்று முன்னறித்து, எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? யாராவது பண்ணிருக்காங்களா? 1 ராஜாக்களின் புத்தகத்தில் எலியா ஒரு காரியத்தை சொன்னார். நீங்க தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்லி ஆடி திரியுறீங்களப்பா, பைபிள்ல இருக்கா இல்லையாங்க? அப்ப அவர் என்ன சொல்றாரு? முதல்ல நீங்க கூப்பிடு, முதல்ல நீ கூப்பிடு, அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன். எந்த தெய்வம் வந்தது, எந்த தெய்வம் வரல, படிச்சு பார்த்துங்க, 18வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, முன் அறிவிக்கிறவர் என்றால் யாருக்கு தெரியும்? இப்ப இந்த சிஸ்டத்துல ஒரு மிக்சர் ஆம்பரேட்டர்ல ஒரு சின்ன ஃபால்ட் வருதுன்னா, இதை பத்தி அவருக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும். ரெட் சிம்பிள் தெரியுதுங்க, பச்சை சிக்னல் தெரியுது, அப்ப இதுல இந்த ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு இதுல யூஸ் பண்ணி இதை தயார் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி என்ன செஞ்சிருச்சு? பழக்கம் வந்துருச்சு. ஆனா எந்த தெய்வமும் எதையும் உண்டாக்கவில்லை. இந்த தெய்வம் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்காக உண்டாகி இருக்கிறது, அது உருவேற்றி வரிசைப்படுத்தி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்த்துட்டேங்க, என் வயசுல நான் பார்த்துட்டேன், சின்ன வயசுலையும் பார்த்துட்டேன், மீடியமான வயசுலையும் பார்த்துட்டேன். சில காரியங்களை சில பேர் வருஷம் முறைமை தவறாமல் அனுசரிக்கிறார்கள், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இருக்கிற இடத்துல தினந்தோறும் ஆராதிக்கிறேன். என் ஊழியத்திலும் எங்கள் குடும்பத்திலும் எனக்கு தேவையான காரியத்திலும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் முந்தின ஜனத்திற்கும் அறிவிக்கக்கூடியவர், பிந்தின ஜனத்திற்கும் அறிவிக்கக்கூடியவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை வைக்கிறேன் தெரியுமா? இது தெரியாம இன்னைக்கு நடக்கிற சண்டைகளை பார்த்து, இன்னைக்கு நடக்கிற கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை பார்த்து, சாமி இருக்கு நம்மளை பார்த்துக்கிறோம், சாமி இருக்கு நம்மளை பார்த்துக்கிறோம், உண்மைதான். ஆனா அது எந்த சாமி? எந்த சாமி உங்களுக்கு சொந்த சாமி? அதுதான் நீங்க முடிவு பண்ணணும், அதுதான் முடிவு பண்ணணும். வரிசைப்படுத்தி நடக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய முற்பிதாக்களுக்கு அறிவித்தவர் அவர் ஒருவரை தவிர தெய்வம் இல்லை என்பதற்கு பல அடையாளங்களை இந்த உலகத்தில் உண்டாக்கினவர் அவரே. இந்த உலகத்தில் மனுக்குலமாக உண்டானவர் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில் அற்புதம் வந்துடும். திரும்ப வாசிங்க அடுத்த வசனத்தை, தொடர்ந்து வாசிங்க. நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும், அவருக்கு அறிவிக்கட்டும். முடியுதா? இன்னைக்கு அதிகமான கொள்ளையே எங்க நடக்குதுன்னா கோயிலுக்குள்ளதான் நடக்குது. அறிவிக்குதா? அது கோர்ட்டு தான் அறிவிக்குது. பூசின தங்கத்தை தூக்கிட்டு போயிட்டான் ஐயா, பூசின தங்கத்தை தூக்கிட்டு போயிட்டான் ஐயா. இங்க ஒண்ணுமே கிடையாது. தங்கமும் தேவையில்லை, வைரமும் தேவையில்லை, இருதயம் மட்டும் இருந்தா போதும், அவர் உங்க கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இன்னைக்கு அதிகமான செக்யூரிட்டி போட்டு பாதுகாக்க வேண்டியிருக்கு. சாமி என்பது உங்களை பாதுகாக்க வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும். சாமியை பாதுகாக்கிறீங்க, விளங்குதா? அதனால தான் அதுக்குரிய காலத்தை அதனால என்ன செய்ய முடியாது, அறிவிக்க முடியாது. ஆனால் என் தேவனால் அறிவிக்க முடியும். நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் என்ன செய்யறது? ஆமென். யாருக்கு அறிவிச்சாரு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு அறிவிச்சாரு? எல்லாருக்குமே அறிவிச்சாரு. நீங்க கேட்டா கரங்களை தெரிவிக்கிறதுக்கு தோத்திரம் பண்ணுங்க. நோவாவுக்கு அறிவிச்சாரா இல்லையா? ஆமென். நினிவேவை அழிக்க போகிறேன் என்று யோனாவுக்கு அறிவித்தாரா இல்லையா? ஆமென். சவுல் இழந்து போன ஆசீர்வாதத்தை குறித்து சாமுவேல் கலங்கி கொண்டிருந்த போது அவனிடத்துக்கு இன்னொருவனை நான் அனுப்புவேன் என்று அறிவித்தாரா இல்லையா? நீங்கள் தெய்வம் என்று தேடி போகிறீர்களே, ஏதாவது ஒன்று எதையாவது உங்களுக்கு அறிவித்திருக்கிறதா? அறிவிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்களா மாத்துறீங்களே, அப்படியாவது மாற்றம் வந்திருக்கிறதா? இல்ல, வராது, வர முடியாது. ஏனென்றால் அது உண்டாக்கப்பட்டது என் தேவன் எனக்காக கன்னிமரியான இடத்திலே பரிசுத்தமாக உண்டானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையை சொல்றேங்க, உண்மையை சொல்றேன். ஒரு பலன் இல்லை, ஒரு சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. இந்த வீட்டை கட்டினோம் கர்த்தருடைய பிள்ளைகளால், இந்த சபையை கட்டினோம் கர்த்தருடைய பிள்ளைகளாய், இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால். தொடர்ந்து வாசி மக்களே. நீங்கள் கலங்காமலும் பயப்படலாமலும். அதனால எதையாவது பார்த்து எந்த தெய்வத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொண்டு, இவர் மட்டும்தான் என்னை நடத்த முடியும், இவர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும், இவர் மட்டும்தான் நான் சுமக்கிற தெய்வம் அல்ல, என்னை தூக்கி சுமக்கிற தெய்வம் என்று சொல்லி மற்ற தெய்வத்தை தூக்கி போட்டு உட்காரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல ஒரு கூட நிறைய மண்ணை வச்சு ஒரு குச்சியை கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டே போவாரு. கடைசியில் எனக்கு தலையில தழும்பு வந்ததுதான் நிச்சயமே தவிர ஒரு ஆசீர்வாதமும் அல்ல. ஆனா எனக்காக ஒருத்தர் தழும்புகள் பட்டார், எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டார், எனக்காக ஒருத்தர் நொறுக்கப்பட்டார்னு சொல்லி நின்னேன் பாருங்க, தழும்பு மாறிச்சு, அதற்குண்டான தடைகளும் மாறினது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. எங்கே வரணுமோ, எந்த தெய்வத்தை பின்பற்ற வேண்டுமோ, எந்த தெய்வம் எதை செய்ய முடியும் என்பதை அறிந்து இருந்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நீங்க என்ன செய்யாம இருங்க, கலங்காம இருங்க. சில நேரம் மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா, உங்களை குழப்புவான். அந்த வசனத்தை சொல்லிட்டு அதையும் கூட நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. கலங்காமலும், வாசிங்க, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதல் கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையா? ஆமென். முன்னறிவித்ததும் இல்லையா? அறிவிச்சாலும் நான் என்ன செய்வேன், அப்பப்ப போயிட்டு வருவேன். சர்ச்சுக்கு வரும்போது தோத்திரம், வெளியே போகும்போது என்னத்தையாவது ஒன்று ஆத்திரத்தில் சொல்லிடுவையா. இன்னைக்காவது எல்லாவற்றையும் அவர்தான் செய்ய முடியும் என்பதை எனக்கு ஒரு பேதையை கொண்டு, ஒரு பலகீன பாண்டத்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அவர்தான் தெய்வம் என்று இவர் நம்பும் போது இவர் கலக்கம், இவர் கண்ணீர், இவர் பாரம், இவர் ஏக்கம், இவர் மனபாரம் தீர்க்கப்படுகிறது என்றார். அவரே முன்னறிக்கிறவர், அவரே நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தேவன் என்று சொன்னார். உங்களுக்குள்ள வருகிற கலக்கம், போராட்டம், நிந்தைகள், அவமானம் எல்லாம் மாறும். இதை விட்டு எத்தனை தான் நீங்கள் விழுந்து விழுந்து சேவித்தாலும் விழுந்து விழுந்துதான் போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனா என் தேவனிடத்துல வந்து பாருங்க, அவர் உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா இல்லையாங்க? மோசஸ் மாரியப்பன் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சிருந்தேன், ஒரு காலம் தலை குனிந்திருந்தேன். தேவனிடத்துல என்னைக்கு வந்தனோ, அவரே தெய்வம் என்று அறிந்தேனோ, அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று அறிந்தேனோ, அவர்தான் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டவர் அல்ல உண்டானவர் என்று அறிந்தேனோ, நிமிந்தாச்சு. நான் என் பிள்ளைங்கள்ட்ட விளையாட்டா ஒரு காரியம் சொல்லுவேன். தலை சீவும் போது, அண்ணே நீங்க ஏனே மேலே ஏற்றி சீவுறீங்க அப்படிமே. நான் கடவுளுடைய பிள்ளைடா, யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு தலை வணங்கி போகக்கூடிய அவசியம்
எனக்கு வராது. ஏன்னா கடவுள் என் தலைமேல் கை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை தலை நிமிர பண்ணி இருக்கிறார். என் தலை எண்ணெய் நதியினால் புரண்டோடுகிற ஆசீர்வாதத்தை. அடுத்த வசனம் வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க மக்களே. இதற்கு நீங்களே என் சாட்சிகள். ஆமென். என்னை தவிர தேவன் உண்டோ? ஆமென். வேறொரு கன்மலையும் இல்லையே. ஆமென். ஒருவனையும் அறியேன். ஆமென். எதுவும் இல்லை. அவர்தான் கண்மலை, அவர்தான் தஞ்சம், அவர்தான் கோட்டை, அவர்தான் உருவேற்றுகிறவர், அவர்தான் உங்களை என்னையும் உருவாக்குகிறவர், அவர்தான் உங்களுக்காக எனக்காக முத்திரை மோதமானவர், முத்திரை மோதிரமானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா இங்கேயும் வருவேன், அங்கேயும் போவேன், இதையும் கும்பிடுவேன், அதையும் கும்பிடுவேன். இதை பார்த்தா இப்படி ஒரு இழுப்பு, அதை பார்த்தா அப்படி ஒரு இழுப்பு, மொத்தத்துக்கு இழுப்பு வந்துடும். மொத்தத்துக்கு என்ன செஞ்சிடும்? இழுப்பு வந்துடும், வலுப்பு வந்துடும். ஹலோ, இது ஒரு இடத்துல சொன்னா உரைக்காதுன்னு. சரி, அதுல சொன்னேன்ல, சில பேர் சில காரியத்தை சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு அடையாளமா 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசி மக்களே. இதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான். தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு. எப்படிமா கையெழுத்து போட்டு? தேவனை கையெழுத்து போட்டு வாங்க முடியுமா எவனாவது? இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் நீ சமந்துக்க, இன்னொரு வருஷம் நான் சமந்துக்கிறேன். ஒரு வருஷம் நீ உண்டியல்ல வர்றதை எடுத்துக்க, இன்னொரு வருஷம் உண்டியல்ல வர்றதை நான் எடுத்துக்கிறேன். என்னது? வருஷ வருஷம் என் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டால் வருஷ வருஷம் நீங்க புது புது உண்டியெல்லாம் மாற்ற வேண்டியதில்ல. இருக்கிற உண்டியலை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நிரக்குவாரு. பங்கு போட தேவையில்லைங்க. ஏன்னா அவர் உங்களுக்காக இந்த உலகத்துல நல்ல பங்காய் வந்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் மாத்தாள் மரியாளுக்குள்ள போன காரியத்துல கூட உங்களுக்கு கவை இல்லையா? உங்களுக்கு கவை இல்லையா? யார் கேட்டதுமா? மாத்தாள். அப்ப அவர் என்ன சொன்னார்? ஏ சாமி, நீயோ உலகத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாய், அவளோ என்னிடத்துல நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையெழுத்து போட்டு வைக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். கையெழுத்து போட்டு சேவிக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். இந்த உலகத்திலே எல்லா பேரையும் ஒரே வார்த்தையிலே ஒரே ஒரு நொடி பொழுதிலே மறுரூபப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இன்னைக்கு சொல்றேன், நீங்க என்னதான் ஓடினாலும், என்னதான் ஆடினாலும், என்னதான் தேடினாலும், உடம்ப கீறிக்கிட்டாலும், அன்னைக்கு எலியாவுக்கிட்ட இருந்த அன்னைக்கு இருந்த மக்கள் மத்தியிலும் என்னவில்லை, பதில் இல்லை. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு மத்தியிலும் பதில் இல்லை. சில பதில் வர்றது மாதிரி பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகிறது. கொஞ்ச நாள் காத்தா திரும்பி அதே நிலைமை. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துதான் தெய்வம் என்று வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துதான் ராஜா என்று வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துதான் முந்தினவர் பிந்தினவர் என்று வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் வேற தெய்வம் இல்லை என்று வாழ்ந்தவர்கள் இன்னைக்குமே விழுந்து போனதாகவும் சரித்திரதில்லை, இனிமே விழுந்து போறதும் சரித்திரமாய் வருவதில்லை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஏன்னா உண்டானதா இல்லை. நீங்க போய் தேடி போய் இதை பிடிச்சு அதை பிடிச்சு இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம சாமின்னு செஞ்சு வைக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே உங்களுக்காகவும் எனக்காகவும் அழகும் அறிவும் ஞானமும் புத்தியும் உள்ளதாக இந்த உலகத்திற்கு வந்துவிட்டது. அது வெளிப்பாடாக இப்பொழுதும் விழாவிக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா எப்பவுமே சில காரியங்களை 2 முறை 3 முறை எழுதுவார். அதான் ஏசாயாவுடைய வழக்கமே. அவருக்கு தெளிவாக கர்த்தர் திரும்ப திரும்ப என்ன செஞ்சிருவாரு? பேசிடுவார். அதனால தான் நானும் திரும்ப திரும்ப படித்த வசனமாக இருந்தாலும் கேட்ட வசனமாக இருந்தாலும் சில நேரங்களில் என்னையா செய்கிறது, 4 நாள் ஆச்சு, அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சொன்னாங்கன்னு கயிறை கட்டுறீங்கல்ல, அவங்களுக்காக தலையை போய் எங்கேயா கொடுத்துட்டு போறீங்கல்ல, அவங்களுக்காக பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு சொல்றேன், இந்த தெய்வம் சதா காலங்களும் என்றென்றைக்கும் உங்கள் தெய்வமாக இருக்கட்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. அனுபவிச்சவனா, ருசிச்சவனா, ஏற்றுக்கொண்டவனாய் சொல்கிறேன், நிற்கிறேன், வாழ்கிறேன். கர்த்தர் நடத்துகிறார். அடுத்த அதிகாரத்தை திருப்பிங்கம்மா. 45வது அதிகாரம்
அவர்தான் தெய்வம், அவரை தவிர தெய்வம் இல்லை. எல்லாமே சப்போர்ட்டட் பீப்புள் மாதிரி வேணா வச்சுக்கலாம். ஆனால் சப்போர்ட்டட் பீப்புள்கிட்ட வந்தால் எப்போவுமே ஆறுதல் கிடைக்காது. டைரெக்டாக வந்தால் தான் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, முதலமைச்சர்கிட்ட போனால் ஆறுதலா, முதலமைச்சருடைய பிஏ கிட்ட போனால் ஆறுதலா? சொல்லுங்க. முதலமைச்சர்கிட்ட போனால் ஆறுதலா, முதலமைச்சருடைய பிஏட்ட போனால் ஆறுதலா? சொல்லுங்க. போக வேண்டிய இடம் என்ன? அப்போ நீங்க சேவிக்க வேண்டிய இடம், சேவிக்க வேண்டிய தெய்வம் எது, வணங்க வேண்டிய தெய்வம் எது தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தும் சில நேரத்தில் என்ன செய்யறோம்? விழுந்து போகிறோம். 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 45 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறொருவர் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர தெய்வம் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும், சூரியன் உதிக்கிற திசையிலும், அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படுத்தும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தோம் நான் உனக்கு இடைக்கட்டி கட்டினேன். இப்பொழுதும் இடைக்கட்டி கொண்டிருக்கிறார். இப்பமாவது உங்க வாயை திறந்து இனிமே தெய்வம்னு சொல்லி சாமின்னு சொல்லி எதையும் கையெடுத்து கும்பிட மாட்டேன். அல்லேலூயா. சில பேருக்கு சில உதவிகள் செஞ்ச உடனே வந்து ஓடியாந்து காலில் விழுவாங்க. நான் சொல்லுவேன், இது ஒரு பெரிய பாவம், இது ஒரு பெரிய பாவம். மனிதனை மனிதன் வணங்குவது பெரிய பாவம். அல்லேலூயா. இன்னைக்கு மனுக்குலத்தை உண்டாக்கினவரை விட்டுவிட்டு சாதாரண மனிதனை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? காலில் விழுந்துட்டு இருக்கான். நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா கிறிஸ்துவை அறிந்த நீங்க கூட சில நேரத்தில் அப்படி போறதுனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, இல்லை இல்லை, என்னை அவர் அறிய பண்ணி விட்டார், மீண்டும் நான் இந்த தவறை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். வாசிமா, தொடர்ந்து வாசிங்கய்யா. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறொருவர் இல்லை, ஒளியை படைத்து. ஆமென். பாத்தீங்களா, அவர் படைத்ததுல இந்த மனுஷனுக்கு முதல் தேவை என்னது? வெளிச்சம். இந்த பைபிள்ல ஆதியாகம புத்தகத்துல முதல் வசனத்திலேயே இருக்கா இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது. முதல் அதிகாரத்திலே இருக்கு. வேற எந்த சாமியாவது சூரியனை படைச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து தோன்றுச்சுன்னு சொல்லி ஆதாரம் கொடுக்க முடியுமா? சரி, வாசிச்சிருங்க. அடுத்து, ஒளியை படைத்தேன், இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். வானங்களே இது நிமித்தம் உயிரை எரிந்து சொரியுங்கள். ஆமென். போதும், எல்லாமே அவர்தான். அதனாலதான் நம்ம பாடுறோம், உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. அதுல 2வது ஸ்டான்ஸா மட்டும் கொஞ்சம் ஸ்கேல் கொடுமானே, நல்லா இருக்கும் பாருங்க. அதுல ஒரு முக்கியமான வரி இருக்கும், ரொம்ப ஒரு அழகான வரி. அதுல ரொம்ப பாடுவோம், ஆனா அதை உணர மாட்டோம். அதையும் உணராம தான் அப்பப்ப அப்படிங்கிறோம். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ் முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ் முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை அறிந்திருக்கிற நாம் இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனையை பார்த்து அவர் சொல்றாரே நல்லா இருக்குமா, இவர் சொல்றாரே நல்லா இருக்குமா, ஒருவேளை அந்த தெய்வம் அப்படி செய்யுமா, இந்த தெய்வம் அப்படி செய்யுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ வந்துருங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரத்திற்கு.
யதார்த்தமானவைகளை பேசி ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்க எந்த கூட்டத்துல நிக்க போறீங்க? உங்க கையிலே முடிவை விட்டுறேன். இப்ப கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எழும்பி நின்று ஆராதிக்க போகிறோம். மீதியானவளுக்கு கர்த்தர் உங்களோடு பேச போறார். எல்லாம் எழும்புங்க. எங்க ஓடுனாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சு பார்த்தாலும் சரி, யாராவது உங்க பேர்ல உங்களுக்கு எதையாவது சொல்லி அதை இதை சொன்னாலும் சரி, இங்க வந்தால் இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொன்னால் தெரிந்தால் மட்டும்தான் உலகத்தில் ஒளியை படைத்த தெய்வம், இருளை படைத்த தேவன், தீங்கை படைத்த தேவன், சமாதானத்தை படைத்த தேவன், ஆபிரகாமை பிரித்தெடுத்தது, அதற்கு பின்பதாக யாக்கோபின் சந்ததியில் வந்த இந்த மோசஸ் மாரியப்பனை போன்று எத்தனையோ மண்ணை பயன்படுத்துது, என்னையும் பயன்படுத்தும். அவர் யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற தேவன். அவரே அன்றி தெய்வம் இல்லை. அவர் நீதியை பேசுகிறவர். அவரே கர்த்தர், அவரே கர்த்தர், அவரே கர்த்தர் என்று சொல்லி பாட போறோம். கர்த்தாவே எடுத்துக்கமானே பாடுங்க. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வலது கையை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஹalleluya. தயவு செய்து இன்று கூட நீங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார். உங்கள் குடும்பத்தில் நித்திய கிருபை, நித்திய வெளிச்சம், நித்திய சமாதானத்தை என் தேவாதி தேவன் தந்து எங்கெங்கேயோ போய் அல்ல, இருக்கிற இடத்துல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து உங்களை செழிக்க பண்ணுவது அதிக நிச்சயம். இந்த சந்தோஷத்தோடு, இந்த சமாதானத்தோடு, இந்த மன நிறைவோடு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய திரியத்தின் நாமத்தினுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்திற்குள் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் தெய்வம் இல்லை என்பதை நான் அறிந்த நாள் முதல் என்னை நடத்தின தெய்வம், எத்தனையோ ஊழியக்காரர்களை நடத்தின தெய்வம், எத்தனையோ விசுவாச குடும்பங்களை இன்று வரையிலும் நடத்தி கொண்டிருக்கிற தேவன், இன்னும் கூட அறிந்து அறியாமல் இருக்கிறவர்கள், முற்றிலும் அறியாதவர்கள் இதை கேட்கும் போதும் திருச்சபையில தியானிக்கும் போதும் இந்த உலகத்தில் நீதியை பேசுகிற, யதார்த்தமாய் பேசுகிற, இருளை படைத்த, ஒளியை படைத்த, தீங்கை படைத்த, எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவனை அறிந்து கொண்டு நீங்க தருகிற சந்தோஷத்தோடு, நீங்க தருகிற சமாதானத்தோடு, நீங்க தருகிற கிருபையோடு, நீங்க தருகிற இரக்கத்தோடு வாழ நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க எம்மட்டு நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த தீர்மானத்தோடு கடந்து போங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.